ஒரு கொசு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான். போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு. சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்கிறதுக்கு, நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு. அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்கும். ஒரு கொசு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான். போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு. சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்கிறதுக்கு, நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு. அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்கும். ஒரு கொசு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான். போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு. சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்கிறதுக்கு, நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு. அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்கும்.